அண்மையில் அமெரிக்க நீதித்துறை 2000 வீடியோக்கள் மற்றும் 1,80,000 படங்கள் 3 மில்லியன் பக்கங்கள் அடங்கிய எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வெளியிட்ட நிலையில் உலகையே பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியது. காரணம், உலகின் மிகவும் பலம் வாய்ந்த அரசியல்வாதிகளான அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப், அமெரிக்க முன்னாள் ஜனாதிபதி கிளின்டன், கோடீஸ்வரர்களான பில் கேட்ஸ், எலான் மஸ்க், அறிவியல் அறிஞர் ஸ்டீவன் ஹாக்கிங், மைக்கேல் ஜாக்சன் என பலரது வீடியோ புகைப்படங்கள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் என்றால் என்ன? அந்த தனித்தீவில் நடந்தது என்ன? யார் அந்த ஜெஃப்ரி எப்ஸ்டீன் என்பது குறித்து விரிவாக பார்க்கலாம். அமெரிக்காவின் நியூயார்க்கின் ஒரு பெருநகரமான புரூக்ளினில் 1953ஆம் ஆண்டு பிறந்தவர் ஜெஃப்ரி எட்வர்ட் எப்ஸ்டீன். ஆரம்ப காலத்தில் பள்ளியில் கணித ஆசிரியராக வேலை பார்த்து வந்துள்ளார். ஆனால் சில வருடங்களிலேயே எப்ஸ்டீன் போலியான பட்டப்படிப்பு சான்றிதழை கொடுத்து வேலைக்கு சேர்ந்தது தெரியவந்தது. பள்ளி நிர்வாகம் அவரை வேலையிலிருந்து வெளியேற்றியது. பின்னர் அவர் வங்கி மற்றும் நிதித்துறை என பியர்ஸ் டர்னர்ஸ் பகுதியில் பல்வேறு வேலைகளை பார்த்து வந்துள்ளார். அதனைத் தொடர்ந்து எப்ஸ்டீன் சொந்தமாக இன்டர்கான்டினென்டல் அசெட்ஸ் குரூப் இன்க் என்ற ஆலோசனை நிறுவனத்தை நடத்தியுள்ளார். எப்ஸ்டீன் தனக்கான நெட்வொர்க்கை பெரிதுபடுத்திக் கொண்டு பிரபலங்களுடன் தொடர்பை ஏற்படுத்திக் கொண்டுள்ளார். குழந்தை கடத்தல், இளம் பெண்களை பாலியல் தொழிலில் ஈடுபடுத்துவது என பல்வேறு சட்டவிரோத செயல்களிலும் ஈடுபட்டு வந்துள்ளார். பெரும் பணக்காரராக மாறிய எப்ஸ்டீன் அமெரிக்க விர்ஜின் தீவிற்கு அருகில் லிட்டில் சென்ட் ஜேம்ஸ் என்ற ஒரு தனி தீவையே வாங்கியுள்ளார். இது எப்ஸ்டீன் தீவு என்று அழைக்கப்பட்டது. இந்த தீவிற்கு தனிப்பட்ட ஜெட் விமானங்கள், ஹெலிகாப்டர்கள் அல்லது படகுகள் மூலமே மட்டுமே செல்ல முடியும். எப்ஸ்டீன் அனுமதி இல்லாமல் அங்கு யாரும் நுழைய முடியாதபடி செக்யூரிட்டி பாதுகாப்புகள் இருந்துள்ளன. அந்த தனித்தீவில் நடந்த விஷயங்கள்தான் சோசியல் மீடியாக்களில் தற்போது பேசுபொருளாக மாறியுள்ளது. எப்ஸ்டீன் உலகின் செல்வாக்கு மிக்கவர்களை தனது தீவிற்கு பார்ட்டிக்காக தனது சொந்த விமானம் மூலமாக அழைத்துச் சென்றுள்ளார். அங்கு சென்றதும் அவர்களுக்கு போதைப் பொருட்கள், மசாஜ் என்ற பெயரில் இளம் பெண்களை வைத்து பாலியல் செயல்பாடுகள். இன்னும் அதிர்ச்சி என்னவென்றால், பாலியல் செயல்பாடுகளுக்கு ஏராளமான சிறுமிகளை பயன்படுத்தியதும் தெரியவந்துள்ளது. தீவில் பணிபுரிந்த ஒரு ஊழியரின் கூற்றுப்படி விருந்துகள் வாரக்கணக்கில் தொடர்ந்தன. சிறுமிகளுடன் மசாஜ் என்ற பெயரில் பாலியல் செயல்பாடுகள் நடந்தன. நீச்சல் குளங்கள், சூடான குளியல் தொட்டிகள், விருந்தினர் இல்லங்கள் மற்றும் தனிப்பட்ட அறைகளில் இத்தகைய செயல்கள் நடந்ததாக கூறப்படுகிறது. இன்னும் ஒரு கொடூரம் என்னவென்றால், 2009ஆம் ஆண்டு பிரபலமான கேப்ரியேலா ரிகோ ஜிமெனஸ் பிரபலங்கள் பங்கேற்ற ஒரு எலைட் பார்ட்டியில் கலந்து கொண்டதாகவும், அங்கு குழந்தைகளின் மாமிஷங்களை சாப்பிடுகிறார்கள், மிகவும் அருவருக்கத்தக்கவை என அவர் கத்தி கூச்சலிடும் வீடியோவும் இணையத்தில் பரவியது. ஆனால் தற்போது எப்ஸ்டீனின் மின்னஞ்சல் ஒன்று கேப்ரியேலா சொன்ன சம்பவத்துடன் தொடர்புடையதாகவும், அதில் பீட்சா என்ற கோட்வேர்ட் நரமாமிஷத்தை குறிக்கலாம் என்றும் பலரும் தெரிவித்து வருகின்றனர். எப்ஸ்டீன் தீவிற்கு வரும் விருந்தினர்களை எப்ஸ்டீன் அவர்களுக்கு என்ன தேவை என அறிந்து கவனித்து வந்துள்ளார். ஆனால் இதெல்லாம் ஏன் என்றால், பிரபலங்கள் உல்லாசமாக இருப்பதை புகைப்படங்கள், வீடியோ எடுத்து வைத்துக் கொண்டு பின்னர் அவற்றையெல்லாம் காண்பித்து எனக்கு இவர்களுடன் தொடர்பு உள்ளது என அதிகாரிகளிடம் காட்டி எப்ஸ்டீன் தனக்கு தேவையானதை சாதித்து வந்ததாக கூறப்படுகிறது. மேலும் அந்த பிரபலங்களிடமே உங்களின் அந்தரங்க வீடியோ, புகைப்படங்கள் உள்ளன என மிரட்டி தனக்கு தேவையான பல விஷயங்களை எப்ஸ்டீன் நிறைவேற்றிக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. எப்ஸ்டீன் தீவில் பல இளம் பெண்கள், சிறுமிகள் பாலியல் சம்பவத்தில் ஈடுபடுத்தப்பட்டது உறுதியான நிலையில் அவர்களின் முகங்களை மறைத்து அமெரிக்கா எப்ஸ்டீன் ஃபைல்ஸை வீடியோ, போட்டோ, மின்னஞ்சல் ஆகியவற்றையும் வெளியிட்டுள்ளது. 2012இல் ஒரு மின்னஞ்சலில், உன் தீவில் எந்த நாளில் மிகவும் உற்சாகமான பார்ட்டி நடக்கும் என்று மஸ்க் கேட்டதாக கூறப்படுகிறது. ஆனால் தான் ஒருபோதும் அந்த தீவிற்கு செல்லவில்லை என்றும், எப்ஸ்டீன் தன்னை அழைக்க முற்படும் போதெல்லாம் மறுத்துவிட்டதாகவும் மஸ்க் சமூக வலைதளங்களில் விளக்கமளித்துள்ளார். எப்ஸ்டீனை அருவருப்பானவர் என்று கூறிய அமெரிக்க வர்த்தக அமைச்சர்
ஹோவர்ட் லூட்னிக் 2012 தனது மனைவி மற்றும் குழந்தைகளுடன் எப்ஸ்டீனின் தீவிற்கு செல்ல மின்னஞ்சல் மூலம் திட்டமிட்டது தெரியவந்துள்ளது. பிரிட்டன் கோடீஸ்வரரான ரிச்சர்ட் பிரான்சன் எப்ஸ்டீனுடன் கிண்டலாக பேசிக்கொண்ட மின்னஞ்சல்கள் கிடைத்துள்ளன. ஆனால் இது முற்றிலும் வணிகம் சார்ந்தது என்று அவரது குழுவினர் தெரிவித்துள்ளனர். இளவரசர் ஆண்ட்ரூ எப்ஸ்டீனை பக்கிங்ஹாம் அரண்மனைக்கு விருந்திற்கு அழைத்ததும் எப்ஸ்டீன் அவருக்கு ஒரு ரஷ்ய பெண்ணை அறிமுகப்படுத்த முயன்றதும் தெரியவந்துள்ளது. அதேபோல் மைக்ரோசாப்ட் நிறுவனர் பில்கேட்ஸின் பெயரும் அதில் இடம்பெற்றுள்ளது. பில்கேட்ஸிற்கு எப்ஸ்டீன் அனுப்பிய மின்னஞ்சல் ஒன்றும் இணையத்தில் கசிந்து வருகிறது. மேலும் இந்த புதிய ஆவணங்களில் அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் பெயர் ஆயிரக்கணக்கான முறை இடம்பெற்றுள்ளது. அது மட்டுமல்லாமல் ட்ரம்ப் பார்ட்டியில் இருக்கும் வீடியோக்களும் வெளியாகியுள்ளது. பெண் செய்தியாளர் ஒருவர் எப்ஸ்டீன் ஃபைல்ஸை குறித்து ட்ரம்பிடம் கேள்வி எழுப்பிய போது அதற்கு மறுப்பு தெரிவித்தார். இருப்பினும் அந்த செய்தியாளர் விடாமல் அது குறித்து கேள்வி எழுப்ப, நீங்கள் ஒரு மோசமான செய்தியாளர், கடந்த 10 ஆண்டில் நீங்கள் சிரித்து நான் பார்த்ததே இல்லை என கோபமாக தெரிவித்தார். Yeah, what do you want? On the Epstein files, you talked about Democrats who were in there. Elon Musk was also in there, and so was your Commerce Secretary Howard Lutnick and correspondence that he had with him. Did you read those new files that were published by the Department of Justice? I didn't. I have a lot of things I'm doing, a lot of things I'm doing. I don't know. You mentioned 2 names. I'm sure they're fine. I'm sure they're fine. Otherwise, it would have been major headlines like healthcare, something that people care about. Yeah, what do you say? Go ahead. What would you say to the survivors who feel David Gunn? You are the worst reporter. No wonder CNN has no ratings because of people like you. You know, she's a young woman. I don't think I've ever seen you smile. I've known you for 10 years. I don't think I've ever seen a smile on your face. You know why? You know why you're not smiling? Because you know you're not telling the truth. And you're a very dishonest organization, and they should be ashamed of you. Okay, survivors of a sexual abuse or healthcare. மேலும் அறிவியல் அறிஞர் ஸ்டீவன் ஹாக்கிங்கும் பெண்களோடு இருக்கும் புகைப்படங்கள் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இதுபோல முன்னாள் அதிபர் பில் கிளின்டன் பெயர் எப்ஸ்டீனின் தனி விமானத்தில் பயணம் செய்ததும் தெரியவந்துள்ளது. நீதிமன்ற ஆவணங்களில் முன்னாள் அதிபர் பில் கிளின்டன் டோ 36 என்று ரகசிய குறியீட்டுடன் குறிப்பிட்டுள்ளார். அந்த ரகசிய குறியீடு 50 முறை ஆவணத்தில் இடம்பெற்றுள்ளதாக தெரிகிறது. எப்ஸ்டீனுக்கு பெரும் செல்வாக்கும் அதிகாரமும் இருந்ததால் விசாரணை தொடங்கிய 3 ஆண்டுகளுக்கு பிறகும் அவன் கைது செய்யப்படவில்லை. 2008ஆம் ஆண்டில் அவனுடைய தண்டனை வழங்கப்பட்ட போதும் 13 மாதங்கள் மட்டுமே சிறையில் அடைக்கப்பட்டு 2009ஆம் ஆண்டில் விடுவிக்கப்பட்டான். 2019ஆம் ஆண்டு பெண் ஒருவர், எனக்கு 16 வயதாக இருந்தபோது டொனால்ட் ட்ரம்பின் மார் ஏ லாகோ கிளப்பில் பணிபுரிந்த சமயத்தில் கிஸ்லைன் மேக்ஸ்வெல்லை சந்தித்தேன். மசாஜ் சிகிச்சை அளிக்க முன்வந்து என்னை எப்ஸ்டீனிடம் அழைத்துச் சென்றார். அதன் பிறகு எப்ஸ்டீன் என்னை தனது வில்லாவிற்கு அழைத்துச் சென்று 3 ஆண்டுகள் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கினான் என்று தெரிவித்தார். அதன் பிறகு சுமார் 80 பெண்கள் எப்ஸ்டீன் மீது புகார் அளித்தனர். அழுத்தம் அதிகரித்ததால் 2019ஆம் ஆண்டு ஜூலை 6ஆம் தேதியன்று எப்ஸ்டீன் பாலியல் கடத்தல் குற்றச்சாட்டில் நியூயார்க்கில் கைது செய்யப்பட்டான். சிறையில் இருந்தபோதே போலீசாரிடம் தான் வெளியே சென்றால் பலராலும் என் உயிருக்கு ஆபத்து நேரிடும் என தெரிவித்ததாக சொல்லப்படுகிறது. இப்படி இருக்க கைதான 1 மாதத்திற்கு பிறகு ஆகஸ்ட் 10ஆம் தேதியன்று சிறையிலேயே அவர் மரணமடைந்தார். எப்ஸ்டீனின் மரணம் பலருக்கும் சந்தேகத்தை ஏற்படுத்தியது. சிறையில் தூக்கிட்டு எப்ஸ்டீன் உயிரை மாய்த்ததாக கூறப்பட்ட நிலையில் எப்ஸ்டீனின் அறைக்கு வெளியே இருந்த 2 கேமராக்கள் அன்று இரவு பல முறை செயலிழந்தன. ஒரு முறை 3 நிமிடங்களுக்கு கேமராக்கள் அணைக்கப்பட்டு மீண்டும் இயக்கப்பட்ட போது எப்ஸ்டீன் இறந்து விட்டதாக கூறப்பட்டது. அமெரிக்க தொலைக்காட்சி தொகுப்பாளர் ஜோ ஸ்கார்பரோ இது குறித்து சமூக வலைதள பக்கத்தில் பதிவிட்ட போது, பணக்கார மற்றும் சக்தி வாய்ந்த நபர்களின் வாழ்க்கையை அழிக்கக்கூடிய தகவல்களை வைத்திருந்த ஒரு நபர் சிறையில் இறந்து கிடந்தார். இது ரஷ்ய பாணி என்று குறிப்பிட்டிருந்தார். அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் 2025ஆம் ஆண்டு நவம்பர் 19ஆம் தேதியன்று எப்ஸ்டீன் ஃபைல்ஸ் வெளிப்படைத்தன்மை சட்டம் என்ற சட்டத்தில் கையெழுத்திட்டார்.
இச்சட்டத்தின்படி 30 நாட்களுக்குள் எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்களை பொதுமக்களுக்கு வெளியிட வேண்டும். அதன்படி டிசம்பர் 19ஆம் தேதியன்று 3 லட்சம் ஆவணங்கள் வெளியிடப்பட்டன. எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்களில் பெயர் வெளியானதால் மட்டும் எவரும் குற்றவாளியாக கருதப்பட மாட்டார்கள். அமெரிக்க நீதிமன்றங்களும் இந்த ஆவணங்களில் பெயர் இருப்பதன் அடிப்படையில் மட்டும் எவரையும் குற்றவாளி என்று தீர்மானிக்க முடியாது என்று தெளிவுபடுத்தியுள்ளன. ஒருவரை குற்றவாளி என்று நிரூபிக்க சாட்சியங்கள், பணப்பரிமாற்றங்கள் போன்ற உறுதியான ஆதாரங்கள் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் என்றும் கூறப்படுகிறது.